भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्म प्रोञ्चितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। சுய பிரயத்தனம் இல்லாமல் இறப்பு வரும் காலத்திலே இறப்பை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய யமன் யமதூதர்களிடத்திலிருந்து விஷ்ணு தூதர்களால் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜாமிலன். நாம் இந்த அஜாமிலனை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம் ஏற்கனவே. ஜாமி அஜாமி நம்முடைய நிலையைத்தான் இந்த கதாபாத்திரமானது காட்டுகிறது. அஜா என்றால் பிரகிருதி என்று பார்த்தோம். பிரகிருதியுடன் கூடியவன் அஜாமி. அஜாமிலன் என்றால் பிரகிருதி இடத்திலே விமானம் கொண்டு அதனுடனேயே வாழ லாலனம் பாலனம் போஷணம் இதெல்லாம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அஜாமிலன். பிரகிருதிக்கு உட்பட்ட ஒரு ஜீவன், பிரகிருதியை தன்னுடைய சொரூபமாக நினைக்கக்கூடிய ஒரு ஜீவன். இப்ப இந்த ஜீவன் பிரகிருதியையே போஷாக்கு செய்தது என்றால் மீண்டும் மீண்டும் பிரகிருதியை நோக்கி போகிறது. பிரகிருதியை விட்டு பரமாத்மாவிடத்திலே போஷாக்கை வைத்தது என்றால் பரமாத்மாவை நோக்கி போகிறது. இதை உணர்ந்து கொண்ட இந்த அஜாமிலன் ஒரு முடிவுக்கு வருகிறான். என்ன முடிவு பாருங்கள். சோகம் ததா யதிஷ்யாமி யதசித்தேந்திரியா நிலஹ யதா ந பூய ஆத்மானம்
அந்தே தமசே மஞ்சசே. அகம் நான் இந்த உலகத்திலே மீண்டும் பிறந்து இறந்து வாழ்வதற்குண்டான எந்த ஒரு வேலையையும் செய்யக்கூடாது. அப்படி என்றால் அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன வழி? என்னிடம் இருக்கக்கூடிய இருளை நான் நீக்கிக் கொள்ள வேண்டும். அறியாமை என்கின்ற இருளில் நான் மூழ்கி கிடக்கின்றேன். அந்த அறியாமை இருளிலிருந்து நான் வெளியேற வேண்டும். அதை அவன் சொல்லிக்கிறான், தனக்கு தானே சொல்லிக்கிறான். அந்த தமசி இந்த சொல்ல பயன்படுத்தலாம். கார் இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஆத்மானம் என்னை கார் இருளில் நான் சூழ்ந்து கிடக்கிறேன். அறியாமையிலே நான் மூழ்கி கிடக்கிறேன். அந்தே தமசி. இருள் சாதாரண இருள் இல்லையா, அந்தம் இருள், கார் இருள். அது என்னை மூடி இருக்கிறது, என்னுடைய ஞானத்தை மூடி இருக்கிறது. அதை ஆவரணம்னு சொல்றோம். அந்த இருள் தமசி என்று சொல்லக்கூடிய அந்த கார் இருளானது ஒரு திரையாக அறிவை சிந்திக்க விடாமல் செய்கிறது. இவனுக்கு ஏன் இந்த சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் வந்தது? இதெல்லாம் இவனுக்குள்ளே நடக்கிறது பாருங்கள். ஏன் இந்த சிந்திக்கக்கூடிய திறன் இவனுக்கு வந்தது இப்பொழுது என்றால், அதற்கு உண்டான மனம் இப்பொழுது தயாராக இருக்கின்ற காரணம். மனம் அழுக்குகளிலிருந்து வெளிவர உள்ளிருக்கக்கூடிய வாங்கி வைத்திருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஒருவேளை நான் பிரம்ம சம்ஸ்காரத்தை உள்ள வாங்கி வைத்திருந்தால் அது இந்த தூய்மையான மனதின் மூலமாக வெளிப்படும். இவன் முற்பிறவிகளிலே செய்த புண்ணிய பலன் பரமாத்மாவுடைய ஸ்மரணத்தை வைத்துக் கொண்ட காரணத்தினாலே நேற்றை பார்த்தோம், மனம் பிரசீததி, பிரசாத நிலையை, மன அமைதியை, மன தெளிவை பெற்றது. இந்த தெளிவான மனதுதான் பக்தி ஞானம் எல்லாம் ஸ்புரிக்கும். அப்ப இந்த தெளிவான மனதில் இவன் யோசிக்கின்றான், அந்தே தமசி, நான் இப்பொழுது இருக்கக்கூடியது ஆத்மானம், அந்தே தமசி, நான் இப்பொழுது கார் இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன். என்னுடைய ஞானத்தை இந்த இருள் மறைத்திருக்கிறது. அதனால்தான் சாஸ்திரத்தையும் குருவையும் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை முழுக்க எப்பொழுதுமே துணைக்கு வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எப்பொழுது இந்த தமஸ் மூடும் தெரியாது. அறிவை எப்பொழுது தமஸ் மூடும், அது எவ்வளோ பெரிய ஜீவனாக இருந்தாலும் சரி, எப்பொழுது இந்த தமஸ் மூடிக்கொள்கிறது. அப்ப அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சிறு உந்து சக்தி என்பது வெளியிலிருந்து வேண்டியிருக்கிறது. சின்ன உந்து சக்தி. நீங்கள் சாப்பிட்டதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய பற்களுடைய 2 பற்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியிலே உணவு பதார்த்தங்கள் வந்துட்டாங்க.
அந்த உணவு பதார்த்தத்தை நாம் நாக்கால வருடி எடுத்து விடலாம் என்றால், முடிந்தது என்றால் வருடி எடுத்து விடுகிறோம். நாக்கால் வருடி எடுக்க முடியாத சில உணவு பதார்த்தங்கள் 2 பற்களுக்கு இடையிலே போய் மாட்டிக்கொள்ளும் வச்சுக்கோங்க. நம்மை நிம்மதியாக இருக்க விடாது. அந்த உணவு பதார்த்தத்தோடையே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த உணவு பதார்த்தம் தங்கினாலேயே வாய் துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ நான் நாக்கால வருடி 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 எடுக்கலாம்னு பார்க்குறேன், வரமாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சிறு ஊசியோ அல்லது ஒரு சிறு குச்சியோ குண்டூசியோ ஊசியோ அல்லது பின்னோ ஏதோ ஒன்றை வைத்து லேசா ஒரு வண்டி வரும், வெளியே வருகிறது. அதே போலதான் இந்த சிறு முயற்சி, ஞானம் எனக்குள்ளேயே இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரிடத்திலும் இந்த ஞானமானது புதிந்து கிடைக்கிறது. அந்த ஞானத்தை அனுபவிக்க விடாமல் இந்த பிரகிருதியை போன்றிருக்கக்கூடிய விஷயங்கள் உட்கார்ந்து கொண்டு துர்நாற்றம் இருக்கு. நம்ம முயற்சி எடுத்து பார்க்கிறோம், முடியல. சுய முயற்சியினாலே முடியறதுனா முடியல. இந்த நாக்கை போன்று நாம் என்ன பண்றோம், வெளியில போய் நிறைய பிரயத்தனங்கள்லாம் செய்து விஷயத்தை எடுத்து விடலாம்னு பார்க்கிறோம், முடியல. அப்ப நமக்கு குரு என்ன பண்றார், சாஸ்திரம்ங்கிற நுண்ணறிவை கொண்டு எப்படி ஒரு ஊசி நுண்ணியமான பொருளை எடுக்கிறதோ அதே போல சாஸ்திரமானது நுண்ணறிவோட கூடியதாக இருக்கிறது. இந்த நுண்ணறிவனுடைய துணை கொண்டு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் நீக்கிவிட்டார். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. இந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறேன் அவன் தெரிஞ்சுக்கிறான். நான் கார் இருளில் இப்பொழுது இருக்கிறேன், இது தெரியணும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருந்து விட்டால் நம்ம யாரும் மாற்ற முடியாது, நமக்கு யாரும் உதவவும் முடியாது. நான் இப்பொழுது இருளில் தான் இருக்கின்றேன். இந்த ஞானம் இவனுக்கு வந்ததுனால இந்த இருளை போக்குவதற்கு உபாயம் என்ன? அடுத்த கேட்கணும் அல்லவா, நான் இருளில் இருக்கிறேன் தெரிந்து விட்டது. அப்ப இருளை போக்குவதற்கு உபாயம் என்ன? ஒரே வழிதான் இருக்கு, வெளிச்சம் தான் இருக்கு. ஒரே வழி. ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தால் இருள் உடனடியாக நீங்குவதை போல அகத்திலே ஞான தீபத்தை ஏற்றும். பகவான் சொல்றார் அல்லவா, ஞான தீபேன பாஸ்வதா. நான் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் ஞான தீபத்தை ஏற்றுகின்றேன். குருவுடைய வேலை அதுதான். அழுக்கை எடுத்து விட்டு ஞான தீபத்தை ஏற்றிவிட்டு அவர் போயிடுறார். இவன் தனக்குத்தானே ஞான தீபத்தை ஏற்றிக்கொள்ள முயற்சி எடுக்கிறான். என்ன சொல்றான் பாருங்கள், ஆத்மானம் அந்தஹா தமசி. எப்படி இருளானது என்னை மூடி இருக்கிறதோ, இந்த இருளிலே நான் போய் மறுபடியும் புனகா மீண்டும் நான் போய் விழுந்து விடக்கூடாது. ந மஞ்சசே, இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் நான் போய் காரிருளில் விழுந்து விடக்கூடாது. இது தீர்மானம் முடிவு பண்ணிட்டான். நான் கார் இருளில் மூழ்கின காரணத்தினாலே தான் எனக்கு இவ்வளவு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இனிமேல் நான் கார் இருளில் போய் மூழ்குவதற்கு தயாராக இல்லை.
அப்போது நான் என்ன செய்யணும்? சொல்லுகிறான், யதா சித்தே இந்திரியே நிலஹா யதிஷ்யாமி. யத நான் யதியாக மாறப் போகிறேன் என்றால் முயற்சி உடையவனாக நான் மாறப்போகிறேன். யதி என்றாலே முயற்சி உடையவன் என்று. சன்னியாசின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொரு அர்த்தம் யத்னசீலவான், தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்கு உண்டான செயலை செய்யக்கூடியவன். எல்லா வகையிலும் தன்னைத்தானே முயற்சி எடுத்து தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவன் யதி. அப்ப யத சித்த இந்திரிய, இந்திரியங்கள் 10 இந்திரியங்களையும், சித்தம் மனதையும், இந்த 11 கருவிகளை அதோட சேர்ந்து பிராணனையும் சேர்த்து என்ன செய்ய போகிறேன்? யதா முயற்சி எடுத்து ஒழுங்குபடுத்த போகிறேன். எதற்காக? மீண்டும் நான் இந்த சம்சார காட்டுக்குள்ளே விழுந்து விடாமல் இருப்பதற்காக என்று தன்னைத்தானே தயார்படுத்திக் கொண்டவனாய் என்னென்னலாம் நல்ல பண்புகள் உண்டோ அத்தனை பண்புகளையும் கைவரப் பெறுகிறான். இதை கீதையில பகவான் ஞான சாதனம் அப்படின்னு சொல்றான். சத்துவ குணத்துக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் அதையெல்லாம் கைவர பெறுகிறானாம். என்ன என்ன வாருங்கள். விமுச்யதமிமம் பந்தம் அவித்யா காம கர்மஜம் சர்வபூத சுக்ருத் சாந்து மைத்ர கருண ஆத்மவான் மோச்சயே கிரஸ்தமாத்மானம் யோஷின்மய்யாத்ம மாயையா விக்ரீடிதோ யயைவாகம் பீடாமிருக இவாதமஹா. நான் இந்த உலகத்துல ஒன்றே ஒன்றை செய்வதற்காக வந்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய முக்கியமான இலக்கு. அதுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான இலக்கு. அது என்ன? ஆன்ம மாயையா கிரஸ்தம், என்னை தன் பிடியிலேயே வைத்திருக்கக்கூடிய ஆன்ம. ஆன்மா என்றால் நாம் எல்லோரும் ஆத்மா, ஜீவாத்மாவை நம்மை சுதந்திரமாக வாழ விடாமல் செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. நம்ம இடத்துல ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு பெயர் மாயையா. அது என்ன மாயையா? திரிகுணாத்மிகா மாயா, 3 குணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சக்தி. இருந்து போட்டுவே சக்தி இருந்தா நல்லது தானே அப்படின்னா, அது என்ன செய்கிறதாம்? கிரஸ்தம். எப்படி கிரகணம் வரக்கூடிய காலத்திலே சூரியனை மேகக்கூட்டங்களும் சந்திரனும் மூடிக்கொள்கிறதோ, அந்த ஒளியை வெளியிலே விடாமல் பிடித்து வைத்துக் கொள்கின்றதோ, அதே போல ஆத்மாவுடைய உண்மை சுரூபத்தை அனுபவிக்க விடாமல் இந்த மாயையானது கிரஸ்தம் பிடித்துக் கொண்டு தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கிறது.
அதனாலதான் நம்முடைய சொரூபம் ஆனந்தமாக இருந்தால் உபனிஷத் சொல்லுகிறது, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். ஆனந்தத்திலிருந்துதான் நாம் எல்லோரும் தோன்றியிருக்கிறோம் என்று உபனிஷதம் சொல்லுகிறது. ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே ந ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தபிஷம் விஷந்தி தத் விஜிஞாசஸ்வ தத் பிரம்மேதி. ஆனந்தத்திலிருந்து தான் நாம் எல்லோரும் பிறந்திருக்கிறோம், ஆனந்தத்திலேயே தான் இருக்கிறோம், ஆனந்தத்திலேயே தான் போய் நாம் லயமாகவும் செய்கிறோம். இது உபனிஷதம் சொல்லுகிறது. உபனிஷதம் சொல்வது பொய்யாக வாய்ப்பே இல்லை. உபனிஷதம் சொல்வது உண்மை என்றால் என்னுடைய அனுபவம் அதுக்கு வேற இருக்கு. நான் துக்கஸ்வரூபியா இருக்கேன். இப்ப என்ற கேட்டா நீ எப்படி இருக்கிறாய் என்றால் துக்கம் தான் என்னுடைய சொரூபம். துக்கத்திலேயே பிறந்து துக்கத்திலேயே வளர்ந்து துக்கத்தையே அனுபவித்து துக்கத்திலேயே என்னுடைய வாழ்க்கை முடிவு. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்கு. அப்போ இந்த துக்கம் தான் என்னுடைய வாழ்க்கை, இதிலிருந்து விடுபடுவதற்கு நான் முயற்சி எடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரயத்தனப்படுறோம் அல்லவா, அதுதான் மாயா. அதற்காக உண்டான நாம் நிறைய செய்யக்கூடிய கர்மங்கள்லாம் இருக்கு, அது தர்மம்னு சொல்றோமே, நித்திய தர்மம் நிமித்த கர்மம்லாம் சொல்றோமே, அதெல்லாம் மாயா. அப்ப என்னை தொடர்ந்து மாயை தன் பிடியிலேயே வைத்திருக்கிறது. கர்மம், கர்மத்தினுடைய பலன், அதை அனுபவித்தல், அதற்காக மீண்டும் கர்மத்தை செய்தல். ஏன் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு மனசுட்ட கேட்டா மனம் சொல்லி, நீ நிலையில் நீ முழுமை இல்லாதவனா இருக்கிறாய், துக்கஸ்வரூபியா இருக்கிறாய், ஆயனாலே இந்த துக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் கர்மத்தை பண்ணி ஒன்றும் பண்ண வேண்டாம்பா, சும்மா நீ ஆனந்த ஸ்வரூபி அப்படின்னு நான் சொன்னால் கூட கேட்பதற்கு மனம் தயாராக இல்லை. காரணம், தன் கட்டுப்பாட்டிலே இந்த மனம் ஜீவனை வைத்துக் கொண்டிருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ அறிவு உடையவர்கள் அறிவற்றவர்கள், ஞானிகள் அஞ்ஞானிகள், ராஜாக்கள் பிரஜைகள் எல்லோருமே துக்க நிவர்த்தி சுக பிராப்தியை நோக்கித்தான் பிரயாணம் செய்யும். ஏன் துக்கத்தை விரட்டுகிறாய்? இவ்வளவு கர்மங்களை தேவையே இல்லையே, ஏன் செய்து கொண்டே இருக்கிறாய்? அப்பதான் துக்கம் போய் சந்தோஷம். அப்ப எல்லாருடைய இலக்கும் ஒண்ணுதான், இந்த மாயையிலிருந்து விடுபடணும். அது தெரியல நமக்கு. நான் மாயையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன், முக்குணத்திடத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன். முக்குணம் என்னுடைய சொரூபம் அல்ல, முக்குணம் என்னுடைய சுபாவம். முக்குணத்திலே நான் சார்ந்திருக்கிற வரை எனக்கு சொரூப ஆனந்தம் கிடைக்காது. அப்ப நான் முக்குணத்தை கடந்து போனால்தான் என்னுடைய நிலையான ஆனந்தத்தை பெற முடியும். இந்த அறிவு இல்லாதனால என்ன பண்றோம்? முக்குணவசமாக நான் மாட்டிக்கொண்டு கிரஸ்தம், அது என்னை பிடித்து வைத்துக் கொண்டு 3 குணத்திலேயே என்னை சஞ்சாரம் செய்ய வேண்டும். தமோ குணத்துல இருந்தால் விதவிதமான கர்மங்களை, ரஜோகுணத்துல இருந்தால் கர்ம பந்தத்திலே போய் என்னை தள்ளி, ஆசை, கோபம், பொறாமை இதுல கொண்டு போய் தள்ளி. சத்தோ குணத்துல இருந்தால் ஞானம், தவம், தியானம், யோகம் இதிலேயே என்னை வைத்திருக்கிறதே தவிர என்னுடைய சொரூப ஆனந்தத்தை அனுபவிக்க தூண்டுவதே இல்லை. இதுல நாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, பிரகிருதிக்கு வேலை செஞ்சுட்டு பிரகிருதியானது சிறிது நேரம்
அமைதியா இருக்கும்போது நாம் நினைச்சுக்கிறோம் அதுதான் என்னுடைய சொரூப அமைதின்னு நினைச்சுக்கிறோம். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த குரங்குகள் வந்து ரொம்ப ரொம்ப தன்னுடைய சக்தியை வைத்துக் கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த குரங்குகள் வந்து தாவிக்கொண்டே இருக்கு, வீட்டில் அவ்வளவு சப்தத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கு. இந்த குரங்குகளுக்கு வந்து கைங்கரியம் பண்ணி சேவகம் பண்ணி நாம ஒஞ்சி போறோம். ஆனா அந்த குரங்குகள் ரொம்ப எனர்ஜியோட இருக்கு. இதை பண்ணட்டுமா, அதை பண்ணட்டுமா, அதை எடுக்கட்டுமா, இதை எடுக்கட்டுமா, ஆடட்டுமா, பாடட்டுமா, என்னென்னலாம் உண்டோ எல்லாம் தன்னுடைய இந்த பிரகிருதிக்கு உட்பட்ட ஜீவன், அதுவும் ரஜோகுணத்துல ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஜீவனுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால அது என்னெல்லாம் அப்போ ரஜோகுணத்துக்கு தீனி போடுகின்ற வேலையை நாம பண்றோம். ரஜோகுணத்துக்கு தீனி போடுற வேலையை பண்ணோடனே அதுக்கு நேரம் அந்த வேலையை செய்து விட்டு ஓய்வு எடுக்கும் போது அப்பா நாம ஓய்வு எடுத்திருக்கான், சந்தோஷம், நாமளும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்றோம். இப்ப இந்த ஓய்வு ரஜோகுணமானது சற்று ஓய்வெடுத்த காரணத்தினாலே உண்டான ஓய்வு. இது ஆத்மாவுடைய ஓய்வு அல்ல. அதனால்தான் அது ஓய்வெடுத்த அந்த 10 நிமிஷமும் அரை மணி நேரமும் மீண்டும் அது வந்து முழு வேகத்துடன் செயல்பட வருகிறது. நம்முடைய மனமும் அதே போலதான் நம்மை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். அழகான வார்த்தையை பயன்படுத்துறார், அஜாமிரனே பயன்படுத்துறார். ஆத்மானம் ஆத்ம மாயையா கிரஸ்தம், நான் ஆத்ம மாயினுடைய பிடியிலே நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஆத்ம மாயினுடைய கட்டுப்பாட்டிலே நான் இருக்கின்ற வரை தவிர்க்க முடியாதவை இந்த மூன்று மலத்திலே போய் நான் தொடர்ந்து விழுந்தே ஆக வேண்டும். அது என்னது? அவித்யா, காமம், கர்மம். தமோ சத்துவ குணத்திலே அவித்யாவும், ரஜோகுணத்திலே காமமும், தமோ குணத்திலே கர்மமும் தவிர்க்க முடியாதவை. அவித்யாமலம், காமமலம், கர்மமலம். நாம் இந்த 3 மலத்துக்கும் தொடர்ந்து சாப்பாடு போடுறோமே தவிர இந்த 3 மலத்தையும் அழிப்பதற்கு எந்த வேலையும் பார்க்கல. இந்த 3 மலத்தையும் அழிப்பதற்குத்தான் தர்மம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் பகவான் கீதையில. யோகஸ்தத் குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா மனிஷினஹ லிப்யதே நச பாபேன பத்மபத்ரமிமாம் வசாஹ. யோக நிலையிலே இருந்து கொண்டு உன்னுடைய கர்மத்தை செய். தாமரை இலையிலே இருக்கக்கூடிய தண்ணியை போல உன்னுடைய மனம் இந்த உலகத்திடத்தில் இருக்கட்டும், கர்மத்திடத்தில் இருக்கட்டும். அப்போ பிரகிருதியிடத்திலே நான் மாட்டிக்கொண்டிருக்கின்ற வரை அறியாமைங்கிற மலம் என்னை விட்டு போகாது. சத்துவகுணத்திலே அந்த அறியாமை மலம் நீங்குவதற்குத்தான் சாஸ்திர ஞானம், ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதற்குத்தான் நாம் அதுக்கு வந்தே ஆகணும். அது வராத வரை அறியாமை மலம் நீங்காது. காம மலம் நீங்குவதற்குத்தான் உபாசனா, ஜபம், தபம், மௌனம், விரதங்கள். இதெல்லாம் எதற்கு? காம மலம், ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய மலம் அகன்று தமோகுணத்தில் இருக்கக்கூடிய மலம் அகற்றுவதற்காகத்தான் கர்ம யோகா. விருப்பு வெறுப்பற்று கர்மங்கள் செய்வது.
இப்ப நாம அந்த மூணையுமே பண்றோம். கர்மம் பண்றோம் சரீரத்தால, உபாசனை பண்ணுகிறோம் மனதால, ஸ்ரவணம் செய்கிறோம், மனனம் பண்றோம், நிதித்தியாசனம் பண்றோம் சத்துவ குணத்தால. ஆனால் நான் என்ன பண்றேன், இந்த மூன்று குணத்திற்கும் சாப்பாடு போடுகிறேனே தவிர 3 குணத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய காரியத்தை பண்ணல. இங்க சொல்லுகிறான் அஜாமிலன், ஆத்ம மாயையா கிரஸ்தம் ஆத்மானம். என்னை இந்த 3 குணத்திடத்திலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய என்னை நான் என்ன செய்ய போகிறேன், ஆத்மானம் மோட்சையே, என்னை நான் விடுவித்துக் கொள்ளப் போகிறேன். இதுதான் நாமும் செய்ய வேண்டிய சாதனா, நாம் அடைய வேண்டிய இலக்கு. நம்முடைய மாயையிலிருந்து, மாயையினுடைய பிடியிலிருந்து நம்மை நாம் விடுவித்து, அதற்குத்தான் இந்த உலகத்துக்கு நாம் வந்திருக்கோமே தவிர வேற யாரிடம் இருந்து நமக்கு விடுதலை தேவையில்லை. வேற யாரை கண்டும் நான் ஓடி ஒளிய வேண்டிய அவசியமும் இல்லை. என்னுடைய பிரகிருதி இடத்திலிருந்து, என்னுடைய மாயையினுடைய பிடியிலிருந்து நான் வெளியேறுவதற்காக வந்திருக்கிறேன், விடுபடுவதற்காக வந்திருக்கிறேன். அப்படி ஒருவேளை நான் அதற்குண்டான முயற்சி எடுக்காது போனால் நான் இந்த 3 மலத்திலேயே தான் இருப்பேன். அந்த 3 மலம் என்ன செய்கிறது என்னை, இமம் பந்தம், என்னை இந்த 3 கூட்டுக்குள்ளேயே பந்தம். 3 குணங்கள் 3 சரீரத்துக்குள்ளேயே, 3 கர்ம வினைக்குள்ளேயே என்னை பந்தப்படுத்தி, அதுக்கு பேர் தான் சம்சாரம் பெயர். என்னை இந்த 3 குணங்களிடத்திலும், 3 சரீரத்திடத்திலும், 3 விதமான கர்ம வினைகளிடத்திலும், 3 பிறவிகளிடத்திலும், ஊர்த்வகதி, மத்தியமகதி, அதோகதி என்று சொல்லக்கூடிய 3 கதியிலும் என்னை கொண்டு தள்ளி என்னை சம்சாரத்திலேயே வைத்திருக்கும் தன்மை படைத்தவை. இதிலிருந்து என்னை நான் என்ன செய்ய போகிறேன், விமுச்சியே, இதை நான் தூக்கி எறிந்து விட்டு, உதறி தள்ளிவிட்டு, இதை நான் உதறி தள்ளணும்னா நான் 2 படியை முதல்ல ஏற்கனவே கடந்திருக்கேன். தமோ குணத்தின் மூலமாக வரக்கூடிய கர்ம மலத்திலிருந்தும், ரஜோகுணத்தின் மூலமாக வரக்கூடிய காம மலத்திலிருந்தும் என்னை நான் விடுவித்துக் கொண்டேன். அறியாமை மலம் நீங்குவதற்கு உண்டான இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அந்த அறியாமை மலம் நீங்குவதற்கு மனது முழுக்க தயாராகும். சத்துவகுணத்திலே மனம், ரஜோகுணம் தமோகுணம் இருக்கின்ற வரைக்கும் அந்த மனம் மிருக மனம். எப்போ சத்துவ குணத்துக்கு அந்த மனம் வருகிறதோ அப்பொழுதுதான் மனுஷ்ய மனமா. அந்த மனதுக்கு பேர் தான் மனுஷ்ய மனம் என்று. மனித தன்மை, மனுஷ்யத்துவம். மனுஷ்யத்துவம் என்றால் மனித தன்மை இருக்கக்கூடிய மனம். அது என்ன மனித தன்மை? சர்வபூத சுகிருதா, இது முதல் மனுஷத்துவ தன்மை. சர்வபூத சுகிருத், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பை காட்டுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பை காட்டுவது சர்வபூத சுகிருத்.
எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பை காட்டணும்னா முதல்ல என்னிடத்திலே அந்த அன்பானது ஸ்புரிக்க வேண்டும். நம்மிடத்திலே அந்த அன்பு ஸ்புரிக்காதவரை மற்றவர்களிடத்திலே மற்ற எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அந்த அன்பு ஸ்புரித்தல் என்பது கடினம். என்னை நான் நட்புடன் வைத்துக் கொள்கின்றேனா? இதுதான் மனுஷன். என்னை நான் விரும்புகிறேன், என்னை நான் வெறுக்காமல் இருக்கின்றேன். இந்த உலகத்தினுடைய தர்மம் நன்மையும் தீமையும் கலந்ததுதான் இந்த உலகத்தினுடைய தர்மம். இதுல நாம என்ன கேட்கக்கூடாது உலகத்திடத்திலே போய் அப்படின்னா, நான் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த உலகம் இருக்கு, நான் விரும்புகின்றபடி இந்த உலகம் இருக்கட்டும், மனிதர்கள் இருக்கட்டும். அது நடக்காது. என்ன காரணம்? நாம் விரும்புகின்றபடியே நம்முடைய உடலோ மனதோ கேட்காத போது, நாம் விரும்பியபடி மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது எவ்வளவு பெரிய அறியாமை. நம்முடைய உடலையோ மனதையோ நாம் சொல்லி பாருங்கள், ஆடாமல் அசையாமல் ஒரு 10 நிமிடம் உடலை அமைதியாக உட்காரு, அவ்வளவுதான். அந்த எண்ணம் மனசுல கொடுத்த உடனேயே மனம் சொல்கிறது, என்னை நீ கட்டுப்படுத்த நினைக்கிறாயா, பார் உன்னை என்ன பண்றார். உடல் ஆடக்கூடாதுன்னா அப்பதான் அதிகமா ஆட ஆரம்பிக்கும், அப்பதான் உடம்புல எல்லா வலியும் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய மனமே நம்முடைய உடம்பே நாம் இடுகின்ற கட்டளையை செய்வதற்கு தகுதி இல்லாத போது உலகத்திடத்திலே போய் எல்லோரும் இப்படி இருக்க வேண்டும், எனக்கு ஏற்ற மாறி எனக்கு பிரியமாறி எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும், நன்மையும் தீமையும் கலந்ததுதான் என்றால் நன்மைக்கும் தீமைக்கும் பின்னாடி ஒன்று இருக்கு, அதுதான் இறை தத்துவம். இப்ப நாம பிரகிருதிக்கு உட்பட்டு உலகத்தை பார்க்கிறோம். அதுவரை அந்த பிரகிருதிக்கு உட்பட்டு உலகத்தை பார்க்கிற வரை, பிரகிருத்தினா மாயா, மாயைக்கு உட்பட்டு உலகத்தை பார்க்கிற வரை நம்ம அந்த மாயையினுடைய பிடியில தான் இருக்கும். அந்த மாயைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சொரூபத்திலிருந்து உலகத்தை பாருங்கள். எந்த ஏற்றத்தாழ்வும் எனக்கு இருக்க வாய்ப்பில்லை. நம்ம இடத்துல எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு ஏற்றத்தாழ்வு, எவ்வளவு ஏற்றத்தாழ்வு, எத்தனை நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அங்கங்கள் ஒன்னொன்னும் என்னெல்லாம் நம்மளை பாடாப்படுத்திருப்பாங்க. காது கேட்கறது இல்லை, கண்ணு தெரியறது இல்லை, மூச்சு காட்ட ஒழுங்காக இழுத்து விட முடியறதில்லை, மூச்சு முட்டிக்கிறது, பல் வலிக்கிறது, த்ரோட் இன்ஃபெக்ஷன், இப்படி ஒன்னொன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா குறைபாடும் இருக்கு. இருந்து நாம் இந்த குறைபாடுடைய சரீரத்துடன், குறைபாடுடைய பிராணனுடன், குறைபாடுடைய மனதுடன் வாழ்கிறோமா இல்லையா? உலகத்திலும் எல்லா பிரகிருதிக்குட்பட்ட அனைத்தும் குறைபாடு உடையவைதான். ஆனா நான் பிரகிருதியை பார்க்காமல் புருஷனை பார்க்க ஆரம்பித்தால், இறைவனை பார்க்க ஆரம்பித்தால், அதுதான் மனுஷத்துவ தன்மை. அப்போ எனக்கு என்ன வரும்? சர்வபூத சுத்தா. எல்லா ஜீவராசிகளிடத்திலும் எனக்கு
ஸ்குருத், அன்பு காட்டக்கூடிய நல்ல உள்ளமானது எனக்கு ஏற்படுகிறது. இது மனுஷத்துவம். இந்த மனிதத்தன்மை வரும்போதுதான் தெய்வத்தன்மைக்கு என்னால உயர முடியும். மனிதத்தன்மை வராத வரை தெய்வத்தன்மைக்கு போவது ரொம்ப கடினம். அதனால்தான் வாலியை பற்றி சொல்லும்போது குரங்கு வாலி, மனித வாலி, தெய்வ வாலி அப்படின்னு கம்பன் சொல்றான் கம்பராமாயணம். குரங்கு வாலி என்றால் விலங்கு வாலி. விலங்கு தன்மையுடன் இருக்கும் போது அவனுடைய பார்வை, அவனுடைய பேச்சு எல்லாமே விலங்குனுடைய தன்மையாகவே ராமனிடத்திலே பேச. எப்பொழுது மனிதத்தன்மைக்கு வந்தானோ அப்பொழுது அவனுடைய பார்வை, பேச்சு வேறு இருக்கு. தெய்வத்தன்மைக்கு போகும்போது அவனுடைய பார்வை, பேச்சு வேறு இருக்கு. அதனால்தான் மிருகவாளியாக இருந்தவன் மனிதவாளியாக மாறும்போது ஸ்ரீராமரை பார்க்கிறான். அந்த அம்பை எடுத்து பார்க்கும்போது ராமா அப்படிங்கிற 2 நாமம் இருக்கு. அப்போ அவனுக்கு அந்த நாமத்தினுடைய மகிமையை பார்க்கும்போது அவனுக்கு தெரிகிறது, உமைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமி இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டார். மனித வாளியாக மாறும்போது அந்த ராமனுடைய நாமம், ராம நாமத்தினாலே கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாம் அவனுடைய கண்ணுக்கு தெரிகின்றதாம். செம்மசே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டார். சர்வபூத சுகிருதா, இது மனுஷத்தன்மையினுடைய முதல் லட்சம். 2வது சொல்றார் சாந்தா. இந்திரியமும் மனமும் தூய்மையுடன், அமைதியுடன், ஒருமுகப்பட்ட தன்மையுடன் இருக்கின்ற பாவம் சாந்தா. சாந்தா தாந்தா அப்படின்னு உபனிஷத் சொல்லும். இந்திரியம் மனம் இரண்டும் அமைதியாக. அது மனுஷத்தன்மையினுடைய 2வது லட்சம். இந்திரியமும் மனதும் அமைதியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்திரியத்திடத்திலும் மனத்திடத்திலும் விருப்பு வெறுப்பு என்பது இல்லை, ஆசை என்பது இல்லை, சங்கல்பம் என்பது இல்லை. அப்போ இந்திரியங்கள் தூய்மையானதாக இருக்கிறது. தூய்மையானதாக இந்திரியங்களும் மனதும் இருக்கிறதுனால தான் அந்த இந்திரியங்கள் தூய்மையான இந்திரியங்களை கொண்டு, தூய்மையான மனதை கொண்டுதான் ஞானத்தை பெற முடியுமா, இறைவனுடைய சொரூபத்தை வாங்க முடியுமா? அதற்கு ஏற்ற தகுதியான இந்திரியம் மனமாக இருக்கிறது. அதனால்தான் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம பத்ரம் பஷ்யே மாக்ஷபிஹி ஜத்ராஹ ஸ்திரைரங்கைஹி துஷ்டுவாகும் சஸ்தனோபிஹி வ்யசேம தேவஹிதம் யதாயு. நம்முடைய இந்திரியங்களும் மனதும் பலகீனமானதாகவும் இருக்கிறது. அமைதி இல்லாத இந்திரியம் மனமாக இருக்கிறது. ஒருமுகப்பட்ட இந்திரியங்கள் மனம் இல்லா தன்மையுடன் இருக்கிறது. அதனால தான் இந்திரியமும் மனமும் பகுஷாக்கா, பல இடத்துல ஓடிக்கொண்டே இருக்கு.
சிதறி ஓடிக்கொண்டே. இதை கேட்டு விடமா, இதை பார்த்து விட மாட்டோமா, இதை படித்து விட மாட்டோமா, இதை பாடி விட மாட்டோமா, இதை சொல்லி விட மாட்டோம், இதை ருச்சித்து விட மாட்டோமான்னு அமைதியான மனம், அமைதியான இந்திரியங்கள், சர்வபூத சுகிருதா சாந்தா மைத்ரஹா. மைத்ரி மித்ரபாவம், எல்லோரையும் தன்னுடைய நண்பனாக பாவிக்கக்கூடிய. இந்த இடத்துல நண்பன் என்று வரும்போது சுகிருத், தன் நிலையிலே இருக்கின்ற பணத்தால், அறிவால், வயதால், அனுபவத்தால், குலத்தால் தன்னுடன் ஒத்து இருக்கக்கூடிய ஜீவராசிகளிடத்திலே இந்த மைத்ரி. தனக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய இடத்திலே நமக்கு இருக்க வேண்டிய பாவம் பொறாமை இல்லாத பாவம். இதெல்லாம் பதஞ்சலி முனிவர் சொல்றார். எந்தெந்த இடத்துல எப்படி அந்த பாவத்தை வைப்பது. மைத்ரி பாவம், எல்லோரையும் தன்னுடைய சகோதரனாக பாவிக்கக்கூடிய, நண்பனாக பாவிக்கக்கூடிய தன்மை மித்ரபாவம். இந்த மித்ரபாவத்துல, மித்ரபாவத்தினுடைய லட்சணமே என்ன அப்படின்னா, கருத்தறிந்து உபகாரம் செய்வதற்கு உண்டான பாவம் தான் மித்ரபாவம். எனி டைம், எந்த நிலையிலும் ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய. அது எப்படி வேணா இருக்கலாம். அந்த உதவி பணத்தால், சரீரத்தால், அறிவால், அனுபவத்தால், சகாயத்தால், எந்த ரூபத்தில் வேணா இருக்கலாம். மித்திரனாக இருந்து கொண்டு செய்யக்கூடிய மைத்ரி பாவம். அதனால்தான் ராமாயணத்துல வந்து இந்த நட்பு பாவம் வரும்போது நட்பை ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுறார் பரமாத்மா ராமச்சந்திரன். அது குகன் ஸ்ரீராமருடைய நட்பாக இருந்தாலும் சரி, சுக்ரீவன் ராமனுடைய நட்பாக இருந்தாலும் சரி, அந்த நட்பை பத்தி பேசும்போது நட்பினுடைய லட்சணமே என்னடான்னா, மைத்ரி பாவத்தினுடைய லட்சணமே என்னவென்றால், எந்த பிரதி உபகாரத்தையும் எதிர்பாரா, உபகாரம் செய்தல், உபகாரம் செய்வதற்கு எல்லா நிலைகளிலும் தயாராக இருக்கும். உபகாரத்தை செய்துவிட்டு எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பாராமல் அங்கிருந்து நகன்று. அதை விட இன்னும் முக்கியமான என்னவென்றால், தனக்கு சிறு உபகாரம் ஒருவன் செய்திருந்தாலும் அதை மலையை போல பெரிதாக நினைத்துக் கொண்டே இருத்தல். தனக்கு தன்னுடைய நண்பன் சிறு தவறுகள் செய்திருந்தாலும் அதை உடனேயே மறந்து மன்னித்தல். இதெல்லாம் மனுஷ தன்மை வருவதற்கு உண்டான லட்சணங்கள். இதெல்லாம் வந்தாதான் நாம இந்த அவித்யா காமம் கர்மம்ங்கிற மலத்திலிருந்து விடுபட முடியும். இந்த அவித்யா காமம் கர்மம் மலத்தினுடைய பிடியில நான் இருக்கிறேன்னா நான் பிரகிருத்தினுடைய பிடியில இருக்கிறேன். அப்ப நான் மனுஷத்தன்மையினுடைய பிடியில இல்லாம பிரகிருத்தினுடைய பிடியிலே ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய பிடியில இருந்தா, சத்துவகுணத்தினுடைய அறிவினுடைய அகங்காரத்தினுடைய பிடியிலே நான் இருந்தால் என்னால் மோட்சம் அடைவது, இந்த மூன்று குணத்திடம் இருந்தும் அதனுடைய பிடியிலிருந்தும் மோட்சம் அடைவது என்பது என்னால முடியாத காரியம். அதனால்தான் இந்த மூன்றிலும் இருந்தும் விடுபட வேண்டும் என்பதற்காகவே
மனுஷத்தன்மைக்கு முதல்ல நம்மை அழைத்து கொண்டு போக தூண்டுகிறார் அஜாமிலோபாக்கியான அஜாமிலனின் மூலமாக நமக்கு சர்வபூத சுகிருதா சாந்தா மைத்ரா கருண ஏவச்சே. கருணை, தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே காருண்ய பாவம். எல்லா வகையிலும் நமக்கு கீழான நிலையிலே இருக்கிறார். விலங்குகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, காருண்யத்துடன் நடத்தல், கருணை பாவம். இந்த கருணை பாவம் என்பது இவனுக்கு மட்டும்தான் கருணை காட்ட, இவனுக்கு காட்ட மாட்டேங்கிறது இல்லை, எல்லோருக்கும் கருணை. இன்ன குலம், இன்ன ஜாதி, இன்ன மொழி, இன்ன இனம், இந்த சமூகம், இன்னாருடையவர்கள், எந்த வேதமும் இல்லாமல் கருணை காட்டும். இது இந்த நான்கும் சர்வபூத சுகிருதா சாந்தா மைத்ரா கருணா. இந்த நான்கும் என்னிடம் இருக்கட்டும். இந்த நான்கையும் கொண்ட நான் ஆத்மானம், என்னை, ஆத்மவான், என்னை நானே கட்டுப்படுத்திக் கொண்டு, யதா அதமஹா அகம், எந்த மாயினாலே நான் பிடிக்கப்பட்டு உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டிய நான் தாழ்ந்த வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டேனோ, அந்த வாழ்க்கையிலிருந்து, அந்த பிரகிருதி இடத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்வதற்கு நான் முயற்சி எடுக்கப் போகிறேன். எந்த ஒரு மாயை என்னை பிடித்துக் கொண்டு என்னை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு, கிரீடா மிருகா இவ விக்ரீடிதா, ரொம்ப அழகான சொல்ல பயன்படுத்த. இன்றைக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை அன்னைக்கே சொல்லியிருக்கேன். கிரீடா மிருகா இவ விக்ரீடிதா. மிருகா என்றால் மான், கிரீடா மிருகா என்றால் விளையாட்டு மான். மானானது துள்ளி குதித்து விளையாடுகிறார். ஒருவேளை அந்த மானானது என்னிடத்திலே கிடைத்தால் அந்த மானை கொண்டு எப்படி நான் விளையாடுவேனோ, இந்த மான் என்ன செய்கிறது? தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஜீவனை வைத்திருக்கிறது, நம்மை மயக்குகிறது, சிந்திக்க தூண்டுவது இல்லை, செயல்பட விடுவது இல்லை, முயற்சி இல்லா தன்மை நம்மை முழுக்க முழுக்க எப்படி ஒரு விளையாட்டு சுபாவம் உள்ள ஒரு மானானது, சிறு மானானது எப்படி ஜீவனை தன் கட்டுப்பாட்டிலே மயக்கி வைத்திருக்கிறதோ, அதே போல பிரகிருதி என்று சொல்லக்கூடிய மிருக சுபாவம் படைத்த நம்மை முழுக்க முழுக்க தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாய இடத்திலே நான் விளையாடப்பட்டேன். விக்ரீடிதா, அது என்னை முழுக்க முழுக்க தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தன்னுடைய லாபத்திற்காக அது என்னை விளையாடிவிட்டது. நமக்கு அதனால ஏதாவது ஒரு சின்ன பிரயோஜனமா என்றால் ஒரு பிரயோஜனம். இந்த ஒரு உதாரணத்தை நீங்கள் நிறைய சிந்தித்து பாருங்கள். விட்டுறேன், ஏன்னா நான் சிந்திக்க ஆரம்பித்தால் நிறைய நேரம் எடுக்கும். நீங்கள் இந்த ஒரு உபமானத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு முடியுமோ வாழ்க்கை அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, என்னுடைய வாழ்க்கை வீணாக விளையாடப்பட்டு கழிக்கப்பட்டு விட்டது, நான் என்னை இழந்தேன்.
மாயையினுடைய பிடியிலே நான் மாட்டிக்கொண்டு விட்டேன். இதிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னை இந்த மாயையிடத்திலிருந்து பிரித்துக் கொள்ளக்கூடிய வேலையை அஜாமிலன் செய்கிறான். என்ன செய்கிறான்? ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். நமக்கு இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. மமாஹமிதி தேகாதௌ ஹித்வா மித்யார்த்த தீர் மதிம் தாஸ்யே மனோ பகவதி சுத்தம் தத் கீர்த்தனாதிபிஹி. முதல்ல நான் செய்யக்கூடிய வேலை மித்யா அர்த்தா தீஹி. மித்யா, மித்து என்றாலே கற்பனையானது, தோற்றம் உடையது, உண்மை இல்லாதது, இருப்புத்தன்மை இல்லாதது, அது மித்து. மித்யா அர்த்தம், அந்த மித்யா மாயையிலிருந்து வரக்கூடிய ஜீவத்தன்மை, ஜகத் என்று சொல்லக்கூடிய, அதன் பிறகு வரக்கூடிய ஷரீரங்கள், அந்த கரணம், பாக்கிய கரணங்கள், கர்மா, இதெல்லாம் மித்யா, மித்யா அர்த்தம். அதுல என்னுடைய புத்தியானது, தீஹி புத்தியானது இப்பொழுது நிரம்பி கிடைக்கிறது. அதிலிருந்து நான் இப்ப என்ன விடுவிச்சுக்கணும். அதனால என்ன பண்ணிட்டார் அஜாமிலன் சொல்லுகிறான், மித்யா அர்த்தத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு அமித்யா அர்த்த தீஹி. அமித்த, மித்தியை இல்லாத உண்மையான சொரூபத்திடத்திலே, அமித்யா அர்த்தா. அப்ப உண்மையான அர்த்தம் மாறாத பிரம்மனிடத்திலே என்னுடைய புத்தியை வைத்தவனாய் தீஹி. இதுதான் நான் செய்ய வேண்டிய இப்பொழுது என்னுடைய வேலை. என்னுடைய புத்தியானது பிரகிருதி இடத்திலிருந்து, மித்யா சொரூபமாக இருக்கக்கூடிய பிரகிருதி இடத்திலிருந்து அமித்யா சொரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவிடத்திலே என்னுடைய புத்தியானது நிலை பெற. இப்ப என்னுடைய புத்தியானது பரமாத்மாவிடத்திலே போக வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய புத்தியானது முதல்ல விடப்பட வேண்டிய பொருளிலிருந்து என்ன நான் விடுவிச்சுக்கணும். அது என்னது? எந்த பொருள் என்னை விடுத்துக் தேக ஆதௌ, காரியம், கரணம், கர்த்தா, இந்த மூன்றும் இருந்தும் நான் என்னை விடுவித்துக் கொள்ளும். காரிய கரணத்திடத்திலே மம என்று சொல்லக்கூடிய எண்ணம், வாசனாவிடத்திலே நான் என்கின்ற எண்ணம். அப்ப நான், அகம், மம என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு விதமான எண்ணத்தை, அந்த இரண்டு விதமான எண்ணம் தான் என்ன பண்ணுகிறது? தேகம் வரைக்கும் நான் என்கின்ற எண்ணமாக வருகிறது. அதிலிருந்து என்னை நான் தேக ஆதௌ அகம் மம இதி மதிம், நான் எனது என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை நான் அதிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு ஹித்வா விட்டுவிட்டு, நம்ம இத்தனை காலங்கள் இந்த ஏற்கனவே இந்த விஷயத்தை நாம் கேட்டிருந்தா கூட மீண்டும் அது நமக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது. என்ன செய்யணும்? நான் எனது, நான் என்பது பிரகிருதி இடத்திலிருந்து வெளிப்படக்கூடியது, எனது என்பது
கரணத்திடத்திலும் காரியத்திடத்திலும் இருக்கிறது. நான் எனது என்பதை ஹித்வா விட்டு விடுதல். அப்ப இங்க விட்டுட்டா அவனை பிடிச்சுக்கணும். அப்ப இந்த நான் யாரை பிடிச்சுன்னா அதை விட முடியும்? உண்மையான இப்ப இந்த நான் மித்தியார்த்த ஞானம். இந்த மித்தியார்த்த ஞானத்திலிருந்து நான் என்று சொல்லக்கூடிய நிலையிலிருந்து அமித்யா அர்த்த தீஹி உண்மையான நானிடத்திலே கொண்டு போய் இந்த நானை வைத்தல். இது நடக்கணும் அப்படின்னா இந்த நான் அந்த நானோட சேரணும்னா இந்த நான் ரொம்ப ரொம்ப புனிதமான நானா இருக்கணும். அந்த புனிதமான நானா இருக்கணும்னா அந்த புனிதத்தன்மை கொடுப்பது யாரு? சாயங்காலம் வாருங்கள். புனிதத்தன்மை கொடுக்கக்கூடிய சாதனம் என்ன? சாயங்காலம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.